அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேரிஸ் கதைக்கிறேன். இந்த வீடியோவிலே வீடு வாங்குவது, விற்பது சம்பந்தமான சில விடயங்களையும், சில மோட்கேஜ் சம்பந்தமான விடயங்களையும் சுருக்கமாக கூறலாம் என்று இருக்கின்றேன். அதாவது என்னிடம் வரும் பல கிளையண்டுகளிலே வீட்டை விற்க போட்டு பல வருடங்களாக பல தடவை விற்க போட்டு வீழ்படாமல் இருக்கும் கிளையண்டுகள் வருவார்கள். அதே போன்று பல வருடங்களாக ப்ராப்பர்ட்டியை தேடி திரிந்து தங்களுக்குரிய அந்த ப்ராப்பர்ட்டி சரியான நேரத்திலே கிடைக்கவில்லை என்று சம்பந்தமான கிளையண்டுகள் வருவார்கள். அத்துடன் இந்த மோட்கேஜ் வந்து பல வங்கிகளிலும் சென்றிருந்தும் அந்த மோட்கேஜ் சரி வரவில்லை என்ற காரணத்துக்காக வருவார்கள். உண்மையிலேயே நாங்கள் இவ்வாறு வருபவர்களிடம் வந்து நான் பார்ப்பது என்னென்றால், ஏன் அவர்களுக்கு இந்த விஷயம் சரியான டைமிலே நடக்கவில்லை, என்ன காரணம் என்று பார்த்து அந்த காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவது, அதாவது சரியான அந்த காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலம் அந்த பிரச்சனையை எங்களால் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு வீட்டை விற்க போட்டிருக்கார், அது ஏன் வில்படவில்லை என்று சொன்னால் அதுக்குரிய காரணத்தை நாங்கள் ஒன்று லிஸ்டிங் பிரைஸில் பிரச்சனையா, அல்லது அந்த வீட்டின் ஹோம் ஸ்டேஜிங் பிரச்சனையா, அல்லது இந்த வீட்டுக்குரிய ப்ரொமோஷன் செய்யவில்லையா, அல்லது அந்த வீட்டை சரியான நபர்களுக்கு காட்டவில்லையா என்று இவ்வாறு பல காரணங்கள் இருக்கும். அதை நாங்கள் ஆராய்வதன் மூலம் அந்த வீட்டை குறுகிய காலத்தில் சுலபமாக விற்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பலர் வந்து பல வருடங்களாக வீட்டை ஒரு ஷாப்பிங் செய்வதோடு பார்த்துக்கொண்டே இருப்பார்கள். உண்மையிலேயே வீடு வாங்க வேண்டும் என்று ஒரு சீரியஸாக ஒரு விரும்பும் நபருக்கு நாங்கள் எங்களால் இலவாகவும் சுகமாகவும் உடனே வீட்டை விற்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, அவருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கண்டறிந்து அந்த வீட்டை காட்ட வேண்டும். அவருக்கு உண்மையிலே அவருக்கு என்ன தேவை என்பதை அவரிடம் நாங்கள் அறிந்து காட்ட வேண்டும். இப்போ ஒரு குடும்பத்திலே பல பிள்ளைகள், ஒரு 4, 5 பிள்ளைகள் உள்ள ஒருவருக்கு வந்து 2 பெட்ரூம் வீட்டை காட்ட முடியாது. அவருக்கு என்ன தேவையோ அதை காட்ட வேண்டும். அதே போன்று ஒரு யங் இன்வெஸ்டர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஒரு 2 பிளெக்ஸியோ, 3 பிளெக்ஸியோ, 4 பிளெக்ஸியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை காட்ட வேண்டும். அல்லது ஒரு டவுன் டவுனிலே ஒரு வீட்டிலே ஒரு வேலைக்கு பக்கத்திலே ஒரு வீடு வேணும் என்று சொல்லி இருப்பவர்களுக்கு அந்த கொண்டு வேணும் என்றால் அதை காட்ட, என்ன தேவையோ அதை காட்டுவதன் மூலம் அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதற்கு அவருக்கு பல பிரச்சனை இருக்கும். எந்த பிரச்சனையால் அவர் வேண்டாமல் இருக்கிறார் என்பதை பார்த்து அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலம் அவருடைய அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். பொதுவாக எல்லோருக்கும் வரும் பிரச்சனை வந்து இந்த மோட்கேஜ் சம்பந்தமான பிரச்சனை. இந்த மோட்கேஜ் சம்பந்தமான பிரச்சனை இன்று வந்து பலருக்கும் வருகின்றது. இதுக்கு காரணம் அதாவது இங்கு நல்ல இன்பத்துடன் நல்லா படித்து இங்கே டிகிரி எல்லாம் முடித்து இங்கே வேலை செய்யும் பல பிள்ளைகளுக்கும் இந்த பிரச்சனை வருகின்றது. காரணம் என்னென்னு சொன்னால், அந்த ரேஷியோலாம் சரியாக இருந்தாலும் அவர்கள் அந்த சப்மிட் பண்ணும் அந்த முறைகளிலே பிழைகள் இருக்கலாம், அல்லது செல்லும் வங்கிகளிலே பிழைகள் இருக்கலாம். அதாவது இவர்கள் ஒரு செல் எம்ப்ளாய்ட் இருந்து கொண்டு ஒரு ரெகுலர் வங்கியில் செல்லும் பொழுது அந்த ரேஷியோ அவர்களுக்கு காணாமல் இருக்கும். இவ்வாறு பல காரணங்கள் இருக்கும். அந்த காரணத்தை நாங்கள் கண்டறிந்து அந்த காரணத்தை ஃபிக்ஸ் பண்ணுவதன் மூலம் அந்த ஃபைலை செய்யக்கூடியதாக இருக்கும். பல பிள்ளைகள், இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் பலர் வந்து நல்ல வேலையிலே இருக்கும் பல பிள்ளைகள் வந்து இந்த மோட்கேஜ் செய்வதற்கு ரீசென்ட் டைமாக கஷ்டப்படுகின்றார்கள். அவர்கள் பலருடைய ஃபைலை நான் செய்திருந்தேன். உண்மையிலே எல்லோருக்கும் அந்த முக்கியமாக இப்போ பொதுவான காரணம் வந்து அவர்கள் சரியான முறையில் அந்த ஃபைலை சப்மிட் பண்ணவில்லை, சரியான வங்கிகளிலே சரியான முறையில் சப்மிட் பண்ணாதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. அதை தாண்டி பல காரணங்கள் இருக்கும். நாங்கள் அவற்றை ஃபிக்ஸ் பண்ணி அதை ஃபைலை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த இலவாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் அடிக்கடி என்னுடைய எல்லா வீடியோக்குள்ளையும் கூறுவேன், கனடாவை பொறுத்த மட்டில் செய்ய முடியாது என்று எந்த ஒரு விடயமும் இல்லை. எல்லாமே செய்யலாம். அதாவது நீங்கள் ஆசைப்பட்டு, அதாவது ஒரு வாழ்க்கையிலே முன்னேற வேணும், ஒரு பிசினஸ் வேணும், அல்லது இது எந்த விடயமாக இருந்தாலும், அது ஒரு படிப்பு துறையாக இருந்தாலும் சரி, என்ன துறையில் இருந்தாலும் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய எக்ஸ்பர்ட்டை அணுகி அந்த ஆலோசனை நீங்கள் சரியாக பெற்றால் நீங்கள் 10 வருடம் அலைந்து திரிந்து பெறும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒரு சில மணித்தியாலங்களிலே அந்த எக்ஸ்பர்ட்டிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்களுடைய அந்த வாழ்க்கையை சரியாக செய்யக்கூடியதாக இருக்கும். பலர் வந்து விடும் மிஸ்டேக் என்னவென்று சொன்னால், தாங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்று அதில் சபர் பண்ணி பண்ண பிறகுதான் அந்த எக்ஸ்பர்ட்டை இடம் செல்கின்றார்கள். இங்கு வந்து ஒரு வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்த் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபைனான்சியல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இங்கு கனடாவிலே எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கின்றார். அந்த எக்ஸ்பர்ட்டை நீங்கள் அணுக வேண்டும். உங்களுக்குரிய அந்த எக்ஸ்பர்ட் தெரியாவிட்டில் எம்மை போன்றவர்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த கம்யூனிட்டியிலேயோ அல்லது உங்களோட ஃப்ரெண்டில் ஒரு ஆளுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார். அவரிடம் கேட்டு அறிந்து அந்த துறையிலே உள்ள ஒரு சரியான வல்லுநரை நீங்கள் அணுகுவதன் மூலம் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஏனென்று பல இளைஞர்களை பார்க்கிறேன், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேஷன்லேயே ஒரு தொழிலையோ ஏதோ ஒரு விடயத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அல்லது அவர்கள் ஆரம்பித்து அது சம்பந்தமான விடையில் இறங்கும் பொழுது அவர்களுக்கு
பல பிரச்சனைகள் வருகின்றது. பல பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்களுக்கு அவர்கள் டிமோட்டிவேட் ஆகி அந்த முன்னேற்ற பாதையிலே செல்லாமல் இருக்கின்றார்கள். அதுக்கு காரணம் அவர்கள் அந்த சரியான எக்ஸ்பர்ட்டை அணுகவில்லை. நீங்கள் எந்த துறையிலே முன்னேற வேண்டும் என்று இருக்கிறீர்களோ, அதற்குரிய அந்த துறையிலே உள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டை அணுகும் பொழுது, உங்களுக்கு தெரியாத சில நுணுக்கங்களை அவர் கூறுவார். அந்த வகையிலே நீங்கள் அதை ஈஸியாக கைக்கொண்டு அடுத்த படிக்கு செல்லக்கூடியதாக இருக்கும். இது தனியா பிசினஸ்க்கு மட்டுமில்லை, வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதாவது இப்ப என்னிடம் வரும்பொழுது நான் ஒரு வீடு வாங்குவது, விற்பது, ஒரு மோர்ட்கேஜ் சம்பந்தமான இந்த ஃபைனான்சியல் விஷயங்களை என்னால் சால்வ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே போன்று மற்றவர்கள் பல எக்ஸ்பர்ட் இருக்கிறார்கள். வேறு பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவதற்கு. நீங்கள் ஒரு வீடு வாங்கியோ அல்லது வீடு விற்கையோ அல்லது ஒரு மோர்ட்கேஜ் சம்பந்தமான பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தால் எம்மை அணுகி அதற்குரிய அந்த தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். எனது தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க் யூ.